அன்பான உறவுகளுக்கு வணக்கம். அன்னைங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பிறந்த பிறப்பு வந்தால் எந்த பொண்ணு தாங்க சந்தோஷம் இருக்காமல் போகும். அவ்வளோ சந்தோஷம். கோமதிக்கு தலகால் புரியலை. பாண்டியன் உட்காந்துருக்கிறது கூட தெரியாமல் போயிட்டு, மன்னிச்சுக்கோங்க நீங்கள் உட்காந்ததை பார்க்கலங்க, சரிடி சரிடி அப்படிங்கிறாரு பாண்டியன். உண்மையிலே பாண்டியன் ஒரு சில இடங்களில் ஹேண்ட்ஸ்அப் பண்ணுற மாதிரி தாங்க நடந்துக்கிறாங்க. இப்போ முத்துவேல் சத்தியவேல் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. சுகன்யா மட்டும் துருவி பேசுதுங்க. பழனிவேலுக்கு ஒரு பயம், என் பொண்டாட்டியும் என் சின்ன அண்ணனும் வாயை திறக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அடுத்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. அந்த டம்ளரில் ஒன்றுமே இல்லை, சும்மா சும்மா வச்சு ஆத்துறாங்க. சரி விடுங்க. இப்போ என்னென்னா பந்தி வைக்க போகிறாங்க. எல்லாருக்கும் இலை எடுத்து போடுறாங்க. ராஜி மட்டும் அப்பா அப்பான்னு போய் அழுகுதுங்க. இந்த முத்துவேலை அடங்கி போகிறதுக்கு மெயின் காரணமே தான் பொண்ணு இந்த வீட்டில் வாழுது, நல்லா வாழ வைக்கிறாங்க. புள்ள பாசலாங்க அவர் பம்மிக்கிட்டு இருக்காரு. இதே சத்திவேலு பொண்ணு இருந்தாலும் சத்திவேலு இந்த மாதிரி தான் அடங்கி போயிருப்பாரு. இப்போ பிரியாணிலாம் எடுத்து வைக்கிறாங்க, வாயில் வைக்கிறாங்க. சாப்பாடு சூப்பராக இருக்குது. ஆனால் சக்திவேலு பரவாயில்ல ஏதோ இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணே சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கோமதி கேட்டதுக்காண்டி அடுத்து எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்களா. குமார் அப்படியே அரசியை வச்சக்கன்னு வாங்க பார்க்குறாரு. சாரி அரசி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கல. என்ன சொல்லணும்? என்னை மன்னிச்சிருன்னு கேட்குறேன். அதான் நான் மன்னிச்சிட்டேன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. இல்லை நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லவே இல்லை, நீ மனசார மன்னிச்சிட்டேன்னு சொல்லலை. ஐயோ நான் மன்னிச்சிட்டேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த எல்லாத்துக்கும் பரிமாறுறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அண்ணே கிளம்புவோமா, சாப்பிட்டாச்சுல அப்படின்னு சொல்ல. டேய் இருடா ஏன் பறக்கிற அப்படின்னு ஆத்தாக்காரி சொல்ல. என்ன ஆத்தா அப்படியே பச மாதிரி ஒட்டிக்க பார்க்குறியா? வீட்டுக்கு போக வேணாமா, சாப்பாடு முடிஞ்சிச்சு கிளம்ப வேண்டியதானே அப்படிங்கல சுகன்யா பார்க்குது. ஆமாம்மாம்மா கிளம்பிடணும், இங்கே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? அப்புறம் அது வேற ஏதாவது நல்ல மூடோட கிளம்பினா தான் நல்லது. அப்புறம் கெட்ட மூடு வந்து அண்ணனும் அத்தாச்சி ஏதாவது சொல்லிட்டா, ஏய் சுகன்யா ஏன்டி இப்பெல்லாம் பேசுகிற? பழனியும் சோனியாவை அடக்குறாங்க. ஐயோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிளம்பணும் ஆத்தா, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு நம்ம பழனி சொல்கிறாரா. ஏண்டா நீ சக்தி வேலை தான் பரபரப்பான்னு பார்த்தா நீ ஏண்டா படுத்தி எடுக்கிற? இல்லை ஆத்தா நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? உன் சின்ன பையனுக்கும் உன் கடைசி மருமகளுக்கும் வாய் வந்து வங்காள பாயும். கழகம் முட்டுறதுலே நம்பர் 1 இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு பிரச்சனை வந்து போகிறத விட இப்போவே சுமூகமாக போயிடலாம் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சக்தி வராங்க. என்னடா என்ன குசு குசுன்னு பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லைண்ணே. என்ன ஆத்தா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா முத்துவேலு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட. என்ன ஆத்தா ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிற? அதான் மக வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட எல்லாம் பண்ணியாச்சு. அண்ணே இந்தாங்க வெத்தலை பாக்கு போட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக வச்சு கொண்டாந்து கொடுக்குது. வாங்கிக்க ஐயா, இந்த மாதிரி வெத்தலை வாக்கெல்லாம் போட்டால் பாசம் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் அப்படிங்கல. தெரியுமா? என்ன? ஐயோ என்ன அப்படி சொல், அதாவது சிகப்பாயிட்டா பாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். வாங்கி போடையில இங்கே சக்திவேல் என்ன பண்ணுறாரு, சிகப்பு ஆகக்கூடாது அப்படின்னு சுண்ணாம்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றாருங்க. ஆனாலும் மேலே அந்த தடவி இருக்காங்க இல்லையா, அந்த சுண்ணாம்பை வச்சே சூப்பராக செவந்துருது. எல்லாரும் நாக்கு செவந்துருது. அப்படியே சந்தோஷம் தாங்கலை. அப்படி நம்ம பாட்டிக்கு என் பிள்ளைக்கு என் பிள்ளை மேலே எவ்வளோ என் மக பாசம் வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்ல சுகன்யா பார்க்குது. ஐயோ அத்தை, யார் வெத்தலை வாக்கு போட்டாலும் செவக்கத்தான் செய்யும், அதுக்காண்டி பாசம் இருக்கிறவங்க தான் வெத்தலை போடுறாங்கன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் இல்லடி, பாசம் இருக்கிறவங்களுக்கு தான் வெத்தலை பாக்கு செவக்கும். அப்படியா அப்படி சொல்லல. பழனி என்ன பண்ணுறாரு, நீ வேணா எனக்கு போட்டு கொடு, என் நாக்கு செவக்கவே செவக்காது. ஓ அப்போ நீங்கள் வந்து என் மேலே பாசம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் உன் மேலே பாசண்டி, உனக்கு என் மேலே பாசம் இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அப்போ அத்தாச்சிக்கு வந்து நம்ம அன்னைங்க மேலே பாசம் எல்லாம் போயிடுமா? இவ என்னடி ஏதாவது ஒரு குறுக்கு கேள்வி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்றுமே கொடுக்க வேணாம், பேசாமல் விடு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலை பார்க்குறாங்க. அத்தா ஐயா ஐயா அப்படிங்குது. என்ன அத்தா உன் ஆசையை நாங்கள் நிறைவேற்றிட்டோம்ல, கிளம்பலாம்ல அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஸ்வீட்டு பலகாரம் பூரா வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ராஜி அம்மா கையில் ஒரு பை வச்சுட்ருக்காங்க. என்ன பை வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ராஜி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன உனக்குன்னு கல்யாணத்துக்குன்னு வாங்கி வச்சது, இது பூரா ஏன் வீட்டு நகை, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு முத்துவேல் பார்க்குறாரு. ஏங்க இது என் வீட்டு நகைங்க, நம்ம பிள்ளைக்கு தானுங்க அப்படிங்கல. நான் ஒன்றுமே சொல்லலையே வடிவு அப்படின்னு சொல்ல அப்பாடான்னு சந்தோஷம் வருது. ஆனால் குமாரன் சக்திவேல், அப்பா என்னப்பா இருடா சொன்னால் அது ஆயி விட்டு நகைன்னு அவள் சொல்லிடுதே, நம்ம வீட்டிலேருந்து நகை எடுத்துகிட்டு வந்தால் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லல. முத்துவேல் என்ன பண்ணுறாரு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே வடிவு. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் நீ சொல்லியிருந்தேன்னா நம்ம விட்டு நான் வாங்கி வச்ச நகையும் கொடுத்துருப்பேன்ல. எங்கே நீங்கள் திட்டுவீங்கன்னு நினச்சேங்க. சரி சரி விடு, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்படி சக்திவேலுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா நகை பூரத்தையும் எப்படியும் 100 பவன்டா, 1 கோடி ரூபா சொத்தா, ஐயோ பாண்டியனுக்கு யோகம் கொடுத்து வச்சிருக்கே, வீட்டில் 10 ரூபாய்க்கு வேலைக்கு வந்தவன் அப்படின்னு அவனோட போக்கு. அது போகையில் என்னத்தையோ கொண்டு போகிற மாதிரி இந்த சக்திவேலுக்கு ஒரு நினப்பு. அடுத்து எல்லாரும் சந்தோஷமாக கட்டி பிடிச்சிட்டு கிளம்ப போகும்போது மறுபடியும் பார்த்து, பழனி ஏண்டா நம்ம வந்து இங்கே சாப்பிட்டோம்,
சந்தோஷம், என் மகன் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டா உன் அக்காவுக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்படிங்கிற முத்துவேல் பார்த்துட்டு, என்னம்மா என்ன பம்மிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற, ஒன்றும் இல்லைடா, நம்ம வந்து யாருக்குமே சொல்லுக்கடன் படக்கூடாதுல்ல முத்துவேலு அப்படிங்கிற, நம்ம யாருக்குமே சொல்லுக்கடன் இல்லையே, நம்ம ஒரு தடவை ஒன்று வாங்கினா அவங்களுக்கு 2 மடங்காக திருப்பி செய்வோமே அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நம்ம இப்போ ஒரு வேளை சாப்பிட்டோம், நாளைக்கு காலையில் விருந்தோ இல்லை மதியானம் விருந்தோ நைட்டு விருந்தோ 2 வேளைக்கு கோமதிக்கு கொடுத்தா தானப்பா நமக்கு சொல்லுக்கடை இல்லாமல் போகும். நமக்கு யாரும் சொல்லுக்கடை வச்சுக்க கூடாதுப்பா. நம்ம ஒரு வீட்டில் கை நினச்சா அவங்கள கை நினைக்க வச்சு மனசு குளிர வச்சு போகணும்ப்பா. அதுதான் என்னோட ஆசை. நான் உன்னை கட்டாயப்படுத்தலைப்பா அப்படின்னு சொல்ல பழனிவேல்ட்டு முத்துவேல்கிட்ட வராரு. அண்ணே அண்ணே, அம்மா சொல்கிறது சரிதானே, அக்காவையும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு ஒரே ஒரு வாட்டினே நம்ம கடமையை தீரும்ல அப்படிங்கிற சத்திவேலு. என்ன ஆயா, நான் சொன்ன மாதிரியே நடக்குதா, அவங்க இங்கே வருவாங்க நாளைக்கு அங்கே போவான் என்ன அப்படிங்கிற. டே சத்திவேலு சும்மா இருடா, அம்மா சொல்கிறதும் சரிதான்டா, நம்ம இவங்க வீட்டில் இன்னைக்கு கை நினச்சிட்டோம், நாளைக்கு எங்கே வேணாலும் போயிட்டு என் வீட்டில் சாப்பிட்டாங்க கை நினச்சாங்கன்னு சொல்லக்கூடாது இல்லையா, அதனால நம்மளும் அவங்களுக்கு விருந்து போட்டுருவோம். இங்கே பாருமா அப்படின்னு கோமதியை கூப்பிட, அண்ணே என்னண்ணே அப்படின்னு சொல்ல, நீங்கள் நாளைக்கு மதியானம் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வர்றீங்க, நைட்டுக்கும் டிஃபனை சாப்பிட்டு தான் நீங்கள் வர்றீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்குறாங்க. கதிரை பார்க்குறாங்க, செந்தில் எல்லாத்தையும், இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் லீவு போட்டு நாளைக்கு வர்றீங்க ஓகேவா அப்படின்னு சொல்ல, சந்தோஷம்ண்ணே சந்தோஷம் அப்படின்னு கோமதி துள்ளி குதிக்குது. சக்திவேல் அப்படியே மனசு இறுகுது. ஐயோ மாறி மாறி வர்றாங்களே விருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி எல்லோரும் கிளம்புறாங்க. வீட்டுக்கு போயில பாய் அரிசி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காமிக்க, சரி சரி அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. என்னடா மறுபடியும் அரிசிங்கிற ஏமாத்த பார்க்குறியான்னு அவங்க அம்மா சொல்ல, குமார் உடனே, அம்மா என்னம்மா இப்படிலாம் சொல்கிறீங்க, எனக்கு அரசியை ரொம்ப பிடிச்சிருக்குமா, அவளை துரோகம் பண்ணிட்டேம்மா, அவளை நான் கல்யாணம் பண்ணி வாழ வைக்கணுமா, சரி விடு, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வராங்கல்ல அப்போ பொண்ணு கேட்டுருமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்ல, நான் கேட்டால் உங்கள் அப்பா எனக்கு கொன்று வர்றா, அதெல்லாம் நான் இருக்கேம்மா, நான் தடுத்துக்கிறேன், அவருக்கெல்லாம் பயப்படாதம்மா. ஏன் மவனே நீ நாடா பேசுறது, அப்பன்னு பின்னாடியே தெரிவியே, அப்போ அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலமாக பொண்டாட்டி லவ்வருன்னு வந்துட்டா அவங்கெல்லாம் சும்மா, டே அப்போ அம்மாவுமா சேச்சா எங்களுக்கு ஃபேவராக இருந்தால் நீங்களாம் எனக்கு அம்மா அப்படிங்கிறாரு. அடுத்து அதே மாதிரி மறுநாள் விருந்துக்கு வரங்கிறதுனால தடம்புடலாம் நடக்குது. சக்திவேல்னால பிடிக்கவே இல்லை, அண்ணே எனக்கு இது பிடிக்கவே இல்லைண்ணே, டே நான் தான் சொல்லிட்டேன்ல அம்மா சொன்னதாண்டா சரி, நாம் அவங்க வீட்டில் கை நினச்சா அவங்க நம்ம வீட்டில் நினைக்கணும்டா, போடா போடா போட போய் வேலையை பாரு அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படி தட புடலாம் வேலை சடன்னு நடக்குதுங்க. சமையக்காரை வச்சு சமைக்க வைக்கிறாங்க. எங்கே காணோம் கோமதின்னு ஃபோன் பண்ணி கேட்குது, இந்த வந்துட்டான். இங்கே பார்த்தா ராஜியும் கதிரும் ஒரே மேட்சிங் அவ்வளோ அழகாக புடவை கட்டி சேலை கட்டி, அப்படி தான் பார்த்தா கதிர் ராஜிக்கு சேலை கட்டி விட்றாரு, ராஜி கதிருக்கு வேட்டி சட்டை கட்டி விட்றாங்க. அடாடாடா அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து எல்லோரும் வர்றாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டிங்களான்னு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி பாண்டியன் வீட்டில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி. அப்புறம் அதே மாதிரி மதியானம் விருந்து வைக்கிறாங்க. வேறு லெவலில் பட்டையை கிளப்பியிருக்காங்கன்னு சொல்லணும். அவ்வளோ அறுசுவை விருந்துங்க. 32 வகை உணவு தொட்டுக்க அதை உதயம் வச்சு பாயாசம் வடை அது இதுன்னு என்னென்ன கலக்கணுமோ கலக்கிடுறாங்க. அடுத்து சாப்பிட்ட கையோட அடுத்து டீ போடுறாங்க. சூப்பர் டீன்ட்டு வேணான்னு சொன்னாலும் கேட்கல. எல்லாரையும் நல்லா விருந்து தடபுடலாம் வைக்கிறாங்க. சரி கிளம்பலாமா அப்படிங்கல, அதெல்லாம் நைட்டு கிளம்பிட்டு சாப்பிட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. என்னது நைட்டு வரைக்குமா, இல்லை வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் நாங்கள் சொல்லல 2 வேலைக்கு தானே சொன்னோம் அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாங்க. சத்திவேல் பார்க்குறாரு, என்ன அண்ணன் விடமாட்டேன் போல இருக்கே, நாளைக்கு வரை இருக்க வச்சிருவேன் போல இருக்கே, இது கூடவே கூடாதே அப்படின்னு செம்ம காண்டாகிறாங்க. அடுத்து என்ன இருக்கணுமா அப்படிங்கிற, சரி வேறு வழி இல்லை அண்ணன் இருக்க சொல்லி இருப்பாங்க ப்ளீஸுங்கன்னு சொல்கிறாங்க. ராஜியும் ஆமாத்த ஆமாம்மா இருங்க மாமா அப்படின்னு கெஞ்ச, சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்க பார்க்குறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, முத்துவேல் என்ன பண்ணுறாரு, பொண்டாட்டிகிட்ட ஜாடை காமிக்கிறாரு. என்ன அண்ணன் என்னமோ ஜாடை காமிக்குது அப்படின்னு பார்க்கல, உள்ளுக்குள்ளே போயிட்டு அவங்களோட நகை பூராத்தையும் கொண்டாந்து ராஜி கையில் ஒப்படைக்கிறாங்க. கோமதிக்கிட்டையும் பாண்டியன்ட்டையும், இந்தாங்க என் பொண்ணுக்காக நான் வாங்கின நகை, உங்ககிட்ட இருக்கிறதான் கரெக்டு அப்படிங்கிற. அண்ணே அப்படிங்கிறாரு சத்திவேல். என்னடா எதுக்கு இப்போ நகையெல்லாம், ஏன் எதுக்கு இப்போ என்ன என் பிள்ளைக்கா வாங்கினதானே அப்படின்னு இங்கே வடிவு சொல்ல, அப்படின்னு செம்ம காண்டாகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே, இதுங்க சந்தோஷமாக இருக்குதுங்களா, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு, டே குமார் இங்கே வாடா அப்படிங்கிறாரு. என்னப்பா உனக்கு அந்த அரிசியை கட்டிக்க சம்மந்தமாடா, என்னப்பா சொல்கிறீங்க, இல்லைடா கேட்குறேன், இல்லை உங்களுக்கு என்ன சொல்லுதோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்கிறேன், உங்களுக்கு சம்மதம்னா சம்மதம், வேணான்னா வேணாம். ஓ அந்தளவுக்கு என் மயம் இருக்கியாடா, ஆமாப்பா அப்படின்னா எனக்கு வேணாம் தான், இருந்தாலும் சும்மா அவளை பொண்ணு கேட்குற மாதிரி கேட்போம், கண்டிப்பாக அந்த பாண்டியன் குடும்பம் மாட்டேன்னு தான்டா சொல்லும், அதுலேயும் ஒரு சண்டை வரும், அப்புறம் அந்த 2 குடும்பம் பிரிஞ்சிடும்ல. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, ஆமாடா நமக்கு வந்து சரின்னு சொல்லிட்டு
சம்மதிச்சாலும் சரிதான் அந்த பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு. ஏன்னா அப்போ தான் எல்லா சொத்தும் உனக்கு வரும். அப்படி இல்லையா வேணான்னு சொன்னாலும் அவங்க மாட்டேன்ட்டாங்கன்னு அவங்கள போட்டு தூக்கி போட்டு ஏதாவது பண்ணலாம்ல. சரிப்பா எனக்கு கட்டிக்கிறாந்தானு ஓகே தான்ப்பா, முதல்ல அவள் என்ன கட்டிக்கணுமே அப்படின்னு சொல்ல பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படிங்கிறாரு. என்ன அப்படிங்கல, என்ன அம்மா இங்கே வாம்மா அப்படின்னு அம்மாட்ட தாங்க கூப்பிட்டு மொதல் சொல்கிறாரு. என்னடா சக்திவேலு என்னடா சொல்ல போகிற, வேறு எதையும் சொல்லிடாதடா, அதெல்லாம் நல்ல செய்தி தான். உன் பேரனுக்கு குமாருக்கு உன் பேத்தி அரசியை கட்டி கொடுக்க சம்மதமா? என்னடா சொல்கிற? ஆமாம் நீ தானே பொண்ணு கேளு அப்படின்னு சக்திவேலு சொல்ல, என்னம்மா என்ன அண்ணன் என்ன சொல்லுது அப்படிங்கல, உங்கள் எல்லாரும் முன்னாடி நாங்கள் ஒன்று கேட்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு வேகமாக போயிட்டு, அதாவது வெத்தலை வாக்கெல்லாம் வாங்கியாந்து வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சு வாழைப்பழத்தை வச்சு பூவை வைக்கிறாங்க. வச்சுட்டு கோமதி நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னு நீ நினைக்கிறியா? ஆமாம்மா. அப்படின்னா என் பேரை உன் பொண்ணு மேலே அவ்வளோ உயிராக இருக்கான், உனக்கே தெரியும், ஏதோ முன்னாடி தெரியாமல் தப்பு பண்ணிட்டான். ஏன் இப்போ நம்மளே பெரிய மனுஷன் 4 வருஷம் தப்பு பண்ணலையா, அதனால அதெல்லாம் மறந்துட்டு என் பேத்தி அரசியை குமாரு கட்டி கொடுப்பியா அப்படின்னு எல்லாரும் ஷாக்கிங்காகி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அரசிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே கோமதி பாண்டியன் தடுமாறுறாங்க. நீங்கள் தடுமாறுவீன்னு எனக்கு தெரியுமே, அதுக்கு தான் நான் கொக்கி போட்டேன். அப்போ பார் நான் அண்ணன்ட்ட போய் சொல்லுவேன், அண்ணே என்ன உன் தங்கச்சி குடும்பத்துக்கும் உன் மச்சான் குடும்பத்துக்கும் என் பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்க சம்மதம் இல்லை போல இருக்கே, இதுலேருந்தே தெரியுதா இவங்கெல்லாம் கெட்டவங்க விஷம்னு அப்படி சொல்லலை. சக்திவேலு கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு முத்துவேலு சொல்ல, அட சும்மா இருனே, நான் பொண்ணு கேட்டேன், மனசார நன்றி உணர்வு இருந்திருந்தா என்ன சொல்லியிருக்கணும், என் குடும்பத்தை கோர்ட் வாசல் வச்சு காப்பாற்றினீங்க, உங்களுக்கா என் பொண்ணு நான் என் குடும்பத்தையே கொடுக்க ரெடி அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லலை பத்தியா, இதுக்கெல்லாம் நன்றி கட்டதுங்கண்ணே அப்படின்னு சக்திவேலு ஏற்றி விடுறாரு. முத்துவேலை பற்றியா அந்த குடும்பத்தோட பிரிவார் அப்படின்ட்டு அரசியை பார்க்குறாரு. என்னப்பா அப்படின்னு நம்ம பாண்டியன் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கையிலே அப்படியே கண்ணை மூடுது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க கோமதியும் பாண்டியன்னு. யார் நன்றி கட்டவங்க, உங்களுக்காக நாங்கள் தோலே கொடுப்போம் தெருப்பா தச்சு போடுறதுக்கு, அதனால என் பொண்ணையா கொடுக்க மாட்டோம். கதிர் வந்து அப்பா நீ சும்மா இருடா, என்ன ஆனாலும் சரி என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல, சக்திவேலு என்ன இது சம்மதிச்சிட்டான், சம்மதிக்க மாட்டான்ல நினச்சோம் அப்படிங்கிற குமாருக்கு சந்தோஷம், அரசியை கட்டிக்கிறதுக்கு சந்தோஷம் தான், வேணான்னு சொன்னாலும் கொஞ்சம் வருத்தம் தான், இருந்தாலும் அவருக்கு 2 ஓகே அப்படிங்கிற மாதிரி தானே இருந்தார். அதுக்கப்புறம் கோமதிட்டியே உனக்கு சம்மதமாடி அப்படின்னு அரசிட்ட கேட்க, அரசி அப்படியே பேந்த முழிக்கிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்க, சரி சொல்ல போகிறாங்களா நோ சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனாலும் அப்பா சொன்னால் சரின்னு சொல்கிற பிள்ளை தான் நம்ம அரசி. என்ன ஃப்ரெண்ட், அரசி சம்மதம் சொல்லி குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமா, இல்லை வேணான்னு சொல்லிட்டு இவங்க உறவே வேணான்னு சொல்லிட்டு போனால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.